அதுக்கு பிறகு வந்து எஸ்ஐஆருக்கு வீடியோ போட்டார்ல, எஸ்ஐஆரை கொண்டு வந்தது பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம். உலகத்துக்கே தெரியும். எஸ்ஐஆரை எதிர்த்து பேசும்போது கூட ஒரு வார்த்தை கூட பாஜக பற்றி பேசலை. அங்கே பாசிசம் வரல. அதுக்கு பிறகு பொதுக்குழு கூட நடந்துச்சு, 3 நிமிஷம் பேசினாப்புல, அதுலேயும் பாசிச பாஜக இல்லை. அதுக்கப்புறம் 25 நிமிஷம் ஜேபிஆர் காலேஜில் பேசினார், அதுலேயும் பாசிச பாஜக இல்லை. ஒரு கொள்கையற்றவன் ஒரே ஒரு பிரச்சனை வந்தால் அவன் காம்ப்ரமைஸ் ஆயிடுவான் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு இந்த சம்பவங்கள். செப்டம்பர் 27 நேர டெல்லி காலில் போய் விழுந்தது தான். அதுக்கப்புறம் எந்திக்கவே இல்லை. நாளைக்கு இதே திமுக இன்னும் கூடுதலான அடக்குமுறை ஏவி இருந்தா, விஜய் கைதாக போற நினைச்சிருந்தா, சத்தியமா சொல்றேன், ஸ்டாலின் காலில் விழுந்துருவாங்க. அங்கிள் தெரியாம பேசிட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்கள். இல்லைன்னா எலெக்ஷன் சட்டமன்றம் தானே, அவர் ஏன்னா போய் சும்மா நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போகணும்? எது விஜய் ஏன் போய் பாஜக அடிக்க போறாரு? இந்த எலெக்ஷன் திமுகவோட தானே போட்டி அவருக்கு. அப்போ பாஜக வீழ்த்த வேண்டிய தேவையில்லை, பாஜக இருக்கிற கூட்டணியை வீழ்த்த இந்த எலெக்ஷனுக்கு தேவை. ஓ, எலெக்ஷனுக்கு தான் நீங்க பேசுவீங்கன்னா அவங்க தான் சொல்றாங்க, சட்டமன்ற தேர்தல் ஆளுங்கட்சி விமர்சிக்கிறதான ஆண்மை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி எதுக்கு பாசிச பாஜகன்னு சொன்னீங்க? பாஜக தமிழ்நாட்டில் வேரூன்றி வருது இல்ல, அதிமுக கூட கூட்டணி கூட போட்டு அதை டிக்ளேர் பண்றப்ப சொல்றாருன்னு, எனக்கு பாஜகங்கிறது இந்த ஸ்டாண்ட்ல தான் நான் பாக்குறேன், அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்றாரு. இல்ல, இது எந்த மாதிரி நிலைப்பாடுனே தெரியலையே. அப்போ திமுக எதுக்கு பாஜக எதுக்குது இந்த தேர்தலில்? திமுக பாஜக தானே போட்டின்னு சொல்றாங்க. இந்த தேர்தலில் வந்து அதிமுக மட்டும் எதிர்த்துட்டு போயிருக்கலாமே. அப்படி பார்க்க முடியல. தேர்தலுக்கு தேர்தல் தான் நான் எதிர்ப்பேன், நாடாளுமன்றத்துக்கு பாஜக எதிர்ப்பேன், சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக எதிர்ப்பேன் அப்படிங்கிறது எந்த மாதிரி நிலைப்பாடுனே தெரியல. அதுக்காக தான் நாடாளுமன்ற தேர்தலே போட்டியிடல, பாஜக எதிர்க்கணும் இருக்காங்க.